ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ இந்த ஓல்டு கோடை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு டேட்டா டைப்ஸில் வந்துட்டு டூ டைப்ஸ் இருக்கு. என்னன்னா வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ். நம்ம நான் ப்ரிமிட்டிவ் வந்துட்டு லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் மட்டும் இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ்ல வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்கு. என்னென்னா வந்துட்டு இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர், அப்புறமேட்டுக்கு பூலியன். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு 4 டைப்ஸ் வந்துட்டு ப்ரிமிட்டிவ்ல இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த இன்டீஜர்ல வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைட்னு வந்துட்டு டேட்டா டைப் வைக்கலாம், ஷார்ட்னு வைக்கலாம், இன்ட்னு வைக்கலாம், லாங்னு வைக்கலாம். இதெல்லாம் என்னென்னு வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோட்லேயே அதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளோட், செகண்ட் ஒன் டபுள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதில் 2 டைப்ஸ் இருக்கு. கேரக்டர்ல வந்துட்டு 1 தான் இருக்கு, கேரக்டர் தான் சொல்லுவோம். பூலியன்லயும் அதே மாதிரி 1 தான் இருக்கு. இப்போ இந்த இன்டீஜர்னா என்னன்னா வந்துட்டு மைனஸ் நம்பர்ஸ், பிளஸ் நம்பர்ஸ், இதெல்லாம் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1, 2 இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஃப்ளோட்னா என்னன்னா வந்துட்டு நம்ம 1.2, 2.2 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ்ல இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளோட்னு சொல்லுவோம். கேரக்டர்னா வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு, அதாவது கோட்ஸ்குள்ள இருக்கிறத வந்துட்டு நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். பூலியன்னா என்னன்னா வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பூலியன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 1 1 தான் சொல்லக்கூடாது. இது ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ பைட்னு இருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி பைட், ஷார்ட், இன்ட், லாங் தான் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ பைட்டுக்கு வந்துட்டு ஒன் பைட் இருக்கு, அதாவது மெமரி மாதிரி சொல்லுவாங்க. 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுனா வந்துட்டு -2 பவர் 7 to 2 பவர் 2 7 - 1. இதுதான் வந்துட்டு 1 பைட்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட ரேஞ்ச் என்னன்னா வந்துட்டு 128ல இருந்து -128ல இருந்து +127 வரையும். இதுதான் வந்துட்டு இதோட ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு இந்த பைட்குள்ள உட்காரும். இப்போ வந்துட்டு 128ன்னு போட்டு நீங்க பைட்னு வந்துட்டு டேட்டா டைப் வச்சீங்கன்னா வந்துட்டு அது ஒர்க்கே ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஷார்ட்டுக்கு பார்க்கலாம். ஷார்ட்டுக்கு வந்துட்டு 2 பைட்ஸ் இருக்கு. 2 பைட்ஸ் இருக்கு. மேல இருக்க கால்குலேஷன் மாதிரியே அப்படியே கீழே அதே மாதிரி தான் ரேஞ்ச் வரும். அப்புறமேட்டுக்கு இன்ட்டுக்கு வந்துட்டு 4 பைட்ஸ் இருக்கு. லாங்குக்கு வந்துட்டு 8 பைட்ஸ் இருக்கு. இப்போ பெரிய வேல்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம லாங்ல போடலாம். ரொம்ப சின்ன வேல்யூ அப்படின்னா ஷார்ட். ரொம்ப சின்ன வேல்யூ, அதாவது இந்த -128 வந்து +127 கூட இருக்குன்னா நீங்க பைட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் வந்துட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோட் பார்க்கலாம். ஃப்ளோட்டுக்கு வந்துட்டு 4 பைட்ஸ் இருக்கு. அப்புறமேட்டுக்கு டபுளுக்கு வந்துட்டு 8 பைட்ஸ் இருக்கு. 8 பைட்ஸ் இருக்கு டபுளுக்கு. இப்போ வந்துட்டு இது எங்கெங்க யூஸ் பண்றது நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஃப்ளோட்னா வந்துட்டு இந்த டெசிமல் வேல்யூஸ் வந்துட்டு லிமிட்டடாக தான் போட முடியும். ஆனால் இந்த பைட்ல வந்துட்டு டெசிமல் வேல்யூஸ் பெருசாக போடலாம். சயின்டிஃபிக் வேல்யூஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டபுள் யூஸ் பண்ணலாம். சாரி, பைட்ஸ்ல டபுள் யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் வேல்யூஸ், அதாவது பெரிய டெசிமல் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். கேருக்கு வந்துட்டு பேசிக்காவே வந்துட்டு 2 பிட்ஸ் தான்.
கேருக்கு பேசிக்காகவே 2 பிட்ஸ் தான். அப்புறமேட்டுக்கு பூலியனுக்கு வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்துட்டு நம்ம கோட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கீவேர்ட், அதனால நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோடில் இந்த லைன்ஸ்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட் கொடுப்போம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் எஸ் ஈக்குவல் டு 1. ஷார்ட்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பைட் யூஸ் பண்ணுவோம். பைட் b equal to 2, 1 to 7 யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லாங் யூஸ் பண்ணலாம். லாங் l equal to 5, 4, 3, 5, 3, 4. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டீஜருக்கு வந்துட்டு இதை 4 இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃப்ளோட் f equal to 10.2. இப்படி வெறும் 10.2ன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு டபுள்னு எடுத்துக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இதை எஃப்னு போட்டுக்கணும். எஃப்னு போட்டால் மட்டும்தான் இதை வந்துட்டு ஃப்ளோட்டுன்னு வந்துட்டு அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம டபுளுக்கு போடலாம். டபுள் டி ஈக்குவல் டு 10ன்னு போட்டுக்குவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகலாம். கேர் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கலாம். சாரி, கேர் சி ஈக்குவல் டு கேன்னு வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பூலியனுக்குள்ள போகலாம். பூலியன் பிஓ ஈக்குவல் டு ட்ரூ. இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேட்டா டைப்ஸ்க்கு வந்துட்டு நேம் வைக்கணும். இதை மாற்றி வச்சிங்கன்னா வந்துட்டு எரர் அடிக்கும். நான் வேணால் காட்டுறேன். இப்போ வெறும் பூலியனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பூல்னு வச்சுக்கிறோம். வச்சு கம்பைல் பண்ணலாம். இதை கம்பைல் பண்ணிங்கன்னா இங்கே எரர் அடிக்கும். நேம் வந்துட்டு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், எந்த எரருமே அடிக்கலை. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேப்ஸில் மாற்றினாலும் இது வந்துட்டு எரர் அடிக்கும். பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் ஸ்மால் எங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாவா வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். நம்ம வந்துட்டு கேப் ஸ்மால்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து போடணும், இல்லைனா எரர் அடிக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். எந்த அவுட்புட்டும் வரல, ஏன்னா நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எதுவுமே பிரிண்ட் பண்ணல, அதனால எந்த அவுட்புட்டும் வரல. இதுதான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.